Hi friends, welcome to Excel Festive. இந்த வீடியோவில் நம்ம எப்படி வீக் டேஸையும் வீக் எண்டையும் ஹைலைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே ஒரு எக்ஸாம்பிளுக்காக சும்மா ஒரு டேபிள் கொடுத்துருக்கிறேன். அதில் நம்ம வீக் டேஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ள டேட்டுக்கு. சரியா, ஃபஸ்ட்டு காலம்ல நான் டேட்டு கொடுத்துருக்கேன், அதுக்கு வீக் டேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீக் டேஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். சரியா, டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுக்கு ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஓப்பன் பேரந்தீஸ் கொடுத்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டேட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிறங்க. இந்த ஃபார்மட் டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் டபுள் கோட்டேஷனில் 4 தடவை டியை மென்ஷன் பண்ணுங்கள். சரியா, டின்னு 4 தடவை நீங்கள் மென்ஷன் பண்ணி டபுள் கோட்டேஷன் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பேரந்தீஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிடல டெக்ஸ்ட்டில், அந்த செல்லு என்ன டேட் இருக்கோ அந்த டேட்டு வீக் டேஸ்க்கு கன்வெர்ட் ஆகி நமக்கு கொடுக்கும். சரியா, பாருங்கள், ஃபஸ்ட்டு டேட் நமக்கு மண்டேன்னு வந்திருக்கு. அதே மாதிரி ரைட் சைட் கார்னரில் அந்த ஃபஸ்ட்டு செல்லை வச்சு டபுள் கிளிக் பண்ணியிருந்தால் அந்த ஃபார்முலா எல்லா செல்லுக்கும் அப்ளை ஆகிடும். ஒவ்வொரு டேட்டும் என்னென்ன டேட்டு நமக்கு கொடுத்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்ப்போம். இது ஒவ்வொரு வீக் டேஸும் இப்போ நம்ம வந்திருக்கிறது என்ன சீரியல் நம்பரில் வீக்கில் வரும்னு பார்ப்போம். சரியா, இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு வீக் டே. இங்கே நான் வீக் டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் பேரந்தீஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த டேட் செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சரியா, இப்போ கமா கொடுத்து ரிட்டன் டைப் பண்ணுறதுல கீழே ஃபார்முலா, அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோண்டா, இப்போ நான் 1 கொடுத்தேன்டா அது சண்டேயை ஃபஸ்ட்டு டேன்னு எடுக்கும் வீக்கில். இப்போ நான் 2 கொடுக்குறேன். சரியா, 2 கொடுத்தோம்டா வீக் டேஸ் ஃபஸ்ட் டே மண்டேன்னு கன்சிடர் பண்ணி அப்படி சீக்வென்ஸ் நம்பர் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ நான் 2 கொடுத்து க்ளோஸ் பேரந்தீஸ் கொடுத்துருக்கேன். இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னு பாருங்கள், நமக்கு அவுட்புட் 1 வந்திருக்குது. அப்போ மண்டே 1 கன்சிடர் பண்ணிடுச்சு. அடுத்து டியூஸ்டே பாருங்கள் 2, வெனஸ்டே 3, அப்படியே பாருங்கள் சாட்டர்டே 6, சண்டே 7 வந்திருக்கு. சரியா, சண்டே லாஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்டா நீங்கள் அந்த ரிட்டன் டைப் நம்ம கொடுத்த ஆப்ஷன் ஃபார்முலாவில் 2 கொடுத்தனால மண்டேயை நம்பர் 1 வீக்கில் ஃபஸ்ட்டு டேன்னு கன்சிடர் பண்ணியிருக்கு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்ப்போம் நம்ம எப்படி வீக் எண்டை ஹைலைட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரியா, இப்போ இங்கே பாருங்கள், நான் டேட்டில் ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கிளிக் பண்ணேன். ஃபுல் காலமும் செலக்ட் ஆகிடுச்சு. சரியா, எண்டு வர. இப்போ மேலே ஹோம் டேபுக்கு கீழே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நியூ ரூலுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பாப்பப் வரும். சரியா, இதில் நீங்கள் யூஸ் யுவர் ஃபார்முலா டு டிட்டர்மைன் which cells to ஃபார்மேட்டுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே நீங்கள் அந்த லாஸ்ட்டு காலத்தில் ஃபார்முலா போடுங்க. ஈக்குவல் டு வீக் டே ஓப்பன் பேரந்தீஸ், அப்புறம் இந்த மேலே ஃபஸ்ட்டு செல் இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டேட் உள்ள செல்லை. சரியா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டா கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி நமக்கு காமிக்கும். $B $4 வரும். சரியா, கம்மா கொடுத்து நீங்கள் 2 கொடுக்குறது மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நமக்கு 2 கொடுத்துருக்கோம். சரியா, வீக் டே. இப்போ பிக்கு முன்னாடி மட்டும் டாலர் வைங்க. காலம் பியை செலக்ட் பண்ணியாச்சு. 4 அந்த ரோ நமக்கு டாலர் வைக்க வேணாம், அதை லாக் பண்ண வேணாம். சரியா, அந்த டாலர் சிம்பிள் லாக் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ காலம் மட்டும் லாக் பண்ணியிருக்கோம், அதுக்காக இது காமிக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது சொல்கிறேன். இப்போ இந்த கண்டிஷன் கிரேட்டர் தென் நான் 5 கொடுக்குறேன். கிரேட்டர் தென் 5டா நமக்கு வீக் எண்டு நம்ம இப்போ ஹைலைட் பண்ண போகிறோம். வீக் எண்டு நமக்கு லாஸ்ட் ரோவில் கிடச்சது, லாஸ்ட் காலமில் கிடச்சது 6 7 அதனால் நான் கிரேட்டர் தென் 5 கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார்மட்டுக்கு போய் இங்கே இந்த மாதிரி வரும். நம்ம ஃபில்லுங்கிற இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக நமக்கு இந்த ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி நான் ஓகே கொடுக்குறேன். சரியா, இப்போ செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து இப்போ மறுபடியும் ஓகே கொடுத்தோன்னா பாருங்கள், கிரேட்டர் தென் 5 கொடுத்தனால எந்தெந்த வீக் டே இந்த லாஸ்ட் காலம் இருக்குல்ல நம்பர் ஃபார்மெட் நம்ம கொடுத்துருக்குது, அதில் எதெல்லாம் வீக் எண்டு டேட் வருதோ 6 7 வருதோ அதுக்கு மாத்திரம் இங்கே பாருங்கள் ஹைலைட் ஆகிருக்கா. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு காலம் மட்டும்தான் செலக்ட் பண்ணோம், அதனால் அந்த காலத்தில் மட்டும் இது ஹைலைட் ஆகிருக்கு. சரியா, வீக் எண்டு மட்டும் ஹைலைட் ஆகிருக்கு. இப்போ இன்கேஸ் நம்ம ஒரு ரோ ஃபுல்லாக செலக்ட் ஹைலைட் ஆகணும் நமக்கு அப்படின்டா இங்கே பாருங்கள், அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 3 காலம் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். சரியா, செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்தோன்னா ஃபுல்லாக கீழே எண்டு வர செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேம் அதே மாதிரி ஹோம் டேப் கீழே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போய் நியூ ரூலுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். சேம் அதே ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இதில் அதே ஃபார்முலாவை கொடுங்க. சரியா, நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு காலம் மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தேன், அதனால நமக்கு காமிக்கலை. இப்போ இந்த ஃபுல் அந்த 3 காலம் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால இந்த பாருங்க
இப்போ அந்த 3 காலம்லேயும் எதுலாம் கிரேட்டர் தென் வீக்கெண்ட் இருக்கோ அதுக்கு கரெக்டாக நமக்கு இப்போ ஹைலைட் பண்ணி நமக்கு இப்போ அவுட்புட் வரும். அதே கண்டிஷன் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தது தான் கொடுக்குறேன். சரியா? வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. கொடுத்து ஃபார்மட்டுக்கு அதே மாதிரி கொடுத்து கண்டிஷன் கொடுத்து சேம் ப்ளூ கலர் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் இந்த இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஹைலைட் வந்து வீக் எண்ட் ஹைலைட் வந்து இப்போ பர்டிகுலர் காலம் மட்டும் இருந்துச்சுல, இப்போ ஒரு ஃபுல் எத்தனை செல்லு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ ரேஞ்சு அதுக்குள்ளே அது ஹைலைட் ஆகிரும். அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் ஆகிருங்க. ஓகேலா? அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சா? ஃபஸ்ட்டு காலம் மட்டும்தான் கண்டிஷன் செலக்ட் ஆகும். கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். அதில் எதுலாம் வீக்கெண்ட் வருதோ அதை மட்டும் நமக்கு அந்த ரோ ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறதோ தான் அது ஹைலைட் ஆகி நமக்கு கொடுக்கும். அதுக்கு தான் நம்ம பி காலம் மட்டும் நம்ம லாக் பண்ணோம் டாலர் சிம்பிளை போட்டு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அதே மாதிரி இப்போ பாருங்கள் வீக் டேஸ் நம்ம ஹைலைட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹோமில் கண்டிஷனல் ஃபார்மட்டிங் கீழே நியூ ரூலுக்கு போய் சேம் அதே ஆப்ஷனில் நான் மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன். யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மின் விச் செல்ஸ் டு ஃபார்மட். போயிட்டு இதே லாஸ்ட்டு காலமில் கொடுத்த ஃபார்முலா எகெயின் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஹைலைட் பண்ண போகிறது வீக் டேஸை. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஈக்குவல் டு வீக் டே ஓப்பன் பண்ணுறது. இந்த ஃபஸ்ட்டு இதை செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன், டேட் செல்லை. மறுபடியும் பாருங்கள் காலம் மட்டும்தான் நான் டாலர் சிம்பிள் போட்டிருக்கேன். வீக்கு 4க்கு முன்னாடி அந்த ரோக்கு முன்னாடி நான் டாலர் சிம்பிள் போடலை. கமா கொடுத்து இப்போ 2 கொடுத்துட்டு <6 கொடுக்குறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? <6 கொடுத்தேன்னா வீக் டேஸில் லாஸ்ட் காலத்தில் அது எப்படி கன்சிடர் பண்ணால் 1 to 5 செலக்ட் பண்ணும். சரியா? 1 to 5 மண்டே டு ஃப்ரைடே. இப்போ பாருங்கள் ஃபார்மட் போய் நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ஓகே கொடுத்தோன்னே இது என்ன ஆகுன்னா 1 to 5 வீக் டேஸில் 1 to 5 மண்டே நம்ம 1 கன்சிடர் பண்ணியிருக்க சொல்லி கொடுத்துருக்கோம்ல அந்த கண்டிஷன் அதுபடி. இப்போ பாருங்கள் மண்டே டு ஃப்ரைடே என்னென்ன வீக் டேஸ் இருக்கோ அது ஃபுல்லாக நமக்கு ஹைலைட் ஆகி க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகி கொடுத்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து நம்ம 3 காலமாக செலக்ட் பண்ணோம். அதனால ஃபுல்லாக ரோ ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு காலம் மட்டும் செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ப்ளூ கலருக்கு எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும்தான் வீக் டேஸ் ஹைலைட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருந்தனால அது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு, இது ஹைலைட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இது வீக் டேஸ் ஃபங்க்ஷனு, இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்னு கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிருங்க. அதே மாதிரி இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி எப்படி லாக் பண்ணுறது அதை பற்றி நான் என்னுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.